நமஸ்தே. நான் ரெகுலராக நிறையா வீடியோஸ் போட்டுருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில். அதை பார்த்துட்டு சில பேர் என்கிட்ட ஃபியூ ரிக்வெஸ்ட், நீங்கள் கோர்வைகள்லாம் போடுறீங்க, லயன்லாம் போடுறீங்க, நிறையா நீங்கள் போடுறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது, பேசிக் லயா என்னங்கிறது எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சில பேர்லாம் என்கிட்ட கேட்டால். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற லய விஷயங்கள் இட்ஸ் பியூர்லி பேசிக். இது எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் என்னோடய சேனலை பார்க்குறவா என்னை கேட்டதுனால நான் சில பேசிக் எக்ஸசைசஸ், லயா எக்ஸசைசஸ், கையில் எப்படி கிரிப் வரணுங்கிறது இப்போது சொல்ல போகிறேன். இது ஜென்ரலாக நிறையா மியூசிஷியன்ஸ் அவள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் தான். ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். ஸோ கையில் தாளம் நிற்கணும் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற தாளம் ஆதி தாளம். தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு. ஸோ ஆதி தாளங்கிறது டோட்டலாக 8 பீட்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சதுஸ்ர கதியில் ஒரு பீட்லேயும் 4 மாத்திரை இருக்குது. ஸோ ஒரு ஆவர்த்தனத்தில் 4 × 8 32. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கையில் கிரிப் வரணுங்கிறதுக்கு எவ்ரி பீட்டில் 4 தான் சொல்ல போகிறோம். அந்த கடைசி பீட்டில் மட்டும் 5ன்னு சொல்ல போகிறோம். அதை தக்க தக்கிட்டன்னு சொல்ல போகிறோம். ஸோ தக்க திம்மி தக்க ஜென்னு ரெண்டுமே 8 தான், ரெண்டுமே 4 லாஸ்ட்டில் தக்க தக்கிட்ட சொல்லும்போது அந்த தாளம் தள்ளிண்டே போகிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது கையில் கிரிப்பாக நம்ம தாளம் ஒதுங்கி வரும்போது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இப்போ நான் அதை சொல்கிறேன். தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட. ஸோ சுண்டு வரலேருந்து வந்துடும் கரெக்டாக. அது வரைக்கும் திருப்பி தட்டுக்கு வருது, சுண்டு வரலேருந்து வரும். ஸோ இது எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி லயா கிரிப்புக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கிரிப் நல்லா வரும். ஸோ அதனால் இந்த பேசிக் லயா எக்ஸசைஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வேறு வீடியோஸில் இன்னும் இந்த மாதிரி பேசிக் லெசன்ஸ், பேசிக் லயா எக்ஸசைஸ் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.